அர்ச்சகர்கள், ஆலய நிர்வாகிகள், ஆச்சாரியர்கள், தர்மசாஸ்திர வித்வான்கள் ஆகியோருக்காக கணிக்கப்பட்ட ஒரே வாக்கிய பஞ்சாங்கம் சப்தரிஷி வாக்கிய பஞ்சாங்கம். பொதுவாக தர்மசாஸ்திர விஷயங்கள் பல பஞ்சாங்கங்களில் இருக்காது. நம்முடைய சப்தரிஷி வாக்கிய பஞ்சாங்கத்தில் அதற்கு பிரத்யேகமாக 3 பக்கங்கள் 139, 140, 141 இந்த 3 பக்கங்களிலே விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்ப்பாதானம் செய்ய வேண்டிய காலங்கள், கர்ப்பாதான விஷயங்கள், எந்த காலத்தில் கர்ப்பாதானம் செய்தால் எப்படிப்பட்ட ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்ற விவரங்கள், பும்சவனம் செய்ய வேண்டிய காலங்கள், வளைகாப்பு சீமந்தம் செய்யக்கூடிய காலங்கள், ஜாதகர்மா என்று சொல்லக்கூடிய அந்த சடங்கை எப்படி செய்ய வேண்டும் என்ற நியமனங்கள், நாமகரணம் குழந்தைகளுக்கு பேர் சூட்டு விழா நடத்துவதற்கான நாமகரண நியமனங்கள், குழந்தைகளுக்கு முதலாக சோறுட்டுவதற்கான அன்னப்பிராசன விஷயங்கள், குழந்தைகளுக்கு முதலாக மொட்டை எடுத்து காது குத்துவதற்கான நியமனங்கள், உபநயனம், உபநயத்திற்கான முக்கியமான விஷயங்கள், திருமணம், திருமணத்திற்கான சடங்குகள் எப்படி செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும் என்ற விவரங்கள், தீட்டு விவரங்கள். பொதுவாக தீட்டு விவரங்கள் பல பஞ்சாங்கத்தில் இருக்காது. நம்முடைய விஷயத்தில் ஓரளவு தீட்டு விவரங்கள், அடைப்பு விஷயங்கள், இறந்தால் அடைப்பு விஷயங்கள், கர்த்தாவுக்கு 1 வருட அனுஷ்டான விவரங்கள், அதாவது கர்த்தா எந்தெந்த காலத்தில் என்னென்ன செய்ய வேண்டும், அதாவது கர்த்தா என்பவர் தீட்டு காலத்தில் எந்தெந்த காலத்தை எப்பொழுது செய்ய வேண்டும் என்ற விவரங்கள் ஆகிய விவரங்கள்லாம் அடைந்த கொடுக்கப்பட்ட ஒரே பஞ்சாங்கம் சப்தரிஷி வாக்கிய பஞ்சாங்கம். மேலும் நம்முடைய வாக்கிய பஞ்சாங்கத்தில் கிரகண காலங்கள் மணி நிமிஷம் செகண்ட் விஷயமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிரகண காலத்திலே நாம் எப்படி நியமனமாக இருக்க வேண்டும் என்ற விஷயங்கள், மேலும் விரதங்கள் அனுஷ்டிக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் கொடுக்கப்பட்ட ஒரே பஞ்சாங்கம் நம்முடைய சப்தரிஷி வாக்கிய பஞ்சாங்கம். ஆகவே அர்ச்சகர்கள், ஆலய அதிகாரிகள், ஆச்சாரியர்கள், தர்மசாஸ்திர வித்வான்கள் அனைவரும் சப்தரிஷி வாக்கிய பஞ்சாங்கத்தை வாங்கி பயன்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.